Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோ மூலமா பார்க்க போற சப்ஜெக்ட் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்றது, தென் இன்ட்ராடேல பயமில்லாம எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு. இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நிஃப்டி தென் பேங்க் நிஃப்டி ட்ரெண்டை வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்றது பெட்டரா இருக்கும். லெட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். ஃப்ரைடே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி தென் பேங்க் நிஃப்டி மார்னிங்ல இருந்து நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஈக்விட்டியில பை சைடில் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணா எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம்னு அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ. இது ஃபோர்ஸ் மோட்டாரோட 5 minute chart pattern. 9:15ல இருந்து 10:05 வரையும் பார்த்தீங்கன்னா அருமையான ரேலி. பிரைஸ் பார்த்தீங்கன்னா 7,900ல இருந்து 8,000 வரையும் சூப்பர் ரேலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் டிப் ஆயிருக்கு. ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் வேணா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 11:15க்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளேஸில் பயப்படாமல் என்ட்ரி எடுத்தோம்னா ப்ராஃபிட்டை என் பண்ணிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிலோட லோ, 8,516 ஸ்டாப் லாஸ். என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிலோட ஹை, 8,660 என்ட்ரி பாயிண்ட். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees, தென் டார்கெட் பார்த்தீங்கன்னா 100 rupees. இது ஹை பீட்டா ஸ்டாக்னால ஜஸ்ட் 5 to 10 ஷேர்ல இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா 500 to 1,000 ஈஸியாக ப்ராஃபிட்டை என் பண்ணியிருக்கலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 8,760. ஜஸ்ட் ஒரு 20 minutesல நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு வித்வுட் கெட்டிங் த ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹையர் ஹை தென் ஹையர்ல ஃபார்ம் பண்ணி அப் சைடில் சூப்பராக போயிருக்கு. நெக்ஸ்ட் ஹைடெக் கியர்ஸ். இது ஸ்டாக் உடைய 5 minute chart pattern. ஸ்டாக் உடைய ஃபர்ஸ்ட் 5 minutes கண்டிப்பா ஹை பார்த்தீங்கன்னா 1,124, தென் லோ பார்த்தீங்கன்னா 1,030. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டோட்டலி சைடுவேஸ். சேம் ஸ்ட்ராட்டஜி 11 மணிக்கு மேலே இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் வேணால் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 12 மணிக்கு ஸ்ட்ராங்கான பிரேக்கர் கொடுத்துருக்கு. அட் தி சேம் டைம் சிமெண்ட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ப்ரோக் பண்ணி அருமையான ரேலி. ஸோ இந்த பிளேஸில் பயப்படாமல் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா ப்ராஃபிட்டை என் பண்ணியிருக்கலாம். ஸோ என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,100, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிலோட லோ. ஸோ 1,070ங்கிறது ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 1,125. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:20க்கு டார்கெட் அச்சீவ்ட் வித்வுட் கெட்டிங் த ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் உடைய பிரைஸ் 1,160 வரையும் ஹை போயிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நமக்கு இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.